காயாருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அற்புதமான கிராமம். அந்த கிராமம் கேளம்பாக்கம் திருப்போரூர் சாலையிலே செங்கல்மால் பிரிவு தையூர் அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் காயார். இந்த காயாருக்கு நாம் இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கே நாம் இருக்கோம், இங்கே நான் இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய பகுதி தாங்க நான் குடியிருக்கக்கூடிய பகுதி. வாங்க அந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீண்ட காலமாக நானும் உங்கள் எல்லாருக்கும் காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பகுதி பாருங்க. இதுதான் வில்லா கிரீன் விஸ்டா. எப்படி வில்லா கிரீன் விஸ்டா குடியிருப்பு வளாகம். இடதுபுறத்தில் இருக்கிறது தான் கிளப் ஹவுஸ். உள்ள நீச்சல் குளம் இருக்குது, உடற்பயிற்சி கூடம் இருக்குது, 150 நபர்கள் குறையாமல் கலந்து கொள்வதற்குரிய ஒரு மினி ஹால் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, 2-3 கெஸ்ட் ஹவுஸ், 6 படுக்கை கொண்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளுக்குள்ளேயே அமைக்கப்பட்டது இந்த வில்லா கிரீன் விஸ்டா லே அவுட். சிற்றேறக்குரிய 100 ஏக்கர் பரப்பளவில் உருவானது. இதில் 80% கிரீனரிஸ் தான், இயற்கையாக இருக்கக்கூடிய விவரங்கள் தான். ஒரு என்ன ஒரு விவரம்னாலும் அடிப்படையான தேவைகள் நமக்கு வேணும் இல்லைங்களா? எங்கே நாம் குடியிருந்தாலும் இந்த மனையை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனைக்கும் அடிப்படையான தண்ணீர் வசதி, கழிவுநீர் போக்கக்கூடிய வசதி, மின்சார வசதி, அது மட்டும் இல்லாமல் முழுக்க இன்டர்நெட்னு சொல்லக்கூடிய இணைய வசதி, இது எல்லாமே ஒவ்வொரு மனைக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு மனை பகுதியை நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் 3வது ஃபேஸ் இப்போ அவங்க போட்டிருக்காங்க. நான் இருக்கிறது முதல் ஃபேஸ். 2 ஃபேஸ் முடிச்சுட்டு இப்போ 3வது ஃபேஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நான் குடியிருக்கேன். இதுக்குள்ளே போகணுன்னா முக்கியமான வாசல்கள் 2, புறவாசல்கள் பார்த்தீங்கன்னா 21, அதாவது 21 கேட் இருக்குங்க. இந்த 21 கேட்டு வழியாக நீங்கள் இதோடைய அனைத்து பகுதிகளுக்கும் போகலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடம். அது மட்டுமல்ல, முழுக்க கிராமிய சூழலில் உள்ள கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ், அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் இதை அழைக்கிறாங்க. எனக்கு இதோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் அவசியம் அதை பற்றி பேசுவோம். வீட்டுக்கு வந்துட்டேன்.